வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லா துறையிலும் இருக்கும். இண்டஸ்ட்ரியல், டெலிகம்யூனிகேஷன், ஃபினான்ஷியல், மெடிக்கல் அப்படின்னு. ஆனால் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்க கொசுவை விரட்டுறதுல கூட இருக்குது அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. கொசுவத்தி சுருள், லிக்விடேட்டர், மஸ்கிட்டோ ரெப்பலன் க்ரீம், மஸ்கிட்டோ ரூம் ஸ்ப்ரே, மஸ்கிட்டோ பேட், இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா ஒரு வீட்டில் எல்லாரோட கையிலையும் மஸ்கிட்டோ பேட் இருக்கிற அளவுக்கு போயிருக்கு. இந்த கொசுவை விரட்டுறதுக்கு வேற இயற்கை முறை இல்லையா அப்படின்னா இருக்குது. சில செடிகளை நம்ம வீட்டில் வைக்கிறது மூலமாக கொசு வரதை தடுக்கலாம் அப்படின்னு சில ரிசர்ச் சொல்லுது. அது என்னென்ன செடிகள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம பல தடவை யோசிச்சிருப்போம், எங்கேருந்தால் கொசு வருதுன்னு தெரில, கரெக்டாக நம்மளை கடிக்குதுரா அப்படின்னு. நமக்கு கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, தோல் அப்படின்னு சென்சரி ஆர்கன்ஸ் இருக்கிற மாதிரி கொசுவுக்கு அட்வான்ஸ்டு சென்சரி சிஸ்டம் இருக்குது. உதாரணத்துக்கு கொசுவோட கால், அதாவது லெக்ஸ், ஆண்டனா, மேக்ஸிலரி பால்ப்ஸ், லெபலம் அப்படிங்கிற சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக நம்ம 10 மீட்டர் தள்ளி இருந்தாலும் தேடி வந்து கொசு நம்மளை கடிக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. முதல்ல நம்ம மூச்சு காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கொசுவை தூண்டும். கொசு நேராக பறந்து வந்து நம்ம பாடி ஹீட் ப்ளஸ் நம்ம பாடி ஸ்வெட் ஸ்மெல், அதாவது வேர்வையோட ஸ்மெல்லை வச்சு நம்மளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் சில வாசனை செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்குறது மூலமாக கொசுவை விரட்ட முடியும். அது என்னென்ன செடிகள், எப்படி கொசுவை விரட்டுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவது துளசி. நமக்கே தெரியும் துளசிக்கு ஒரு தனித்தன்மையான வாசனை உண்டு. எதனால் அப்படின்னா துளசியில் இருக்கிற யூஜினால், லினலூல், கேம்பர் அப்படிங்கிற எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்கிறதுனால. இது என்ன பண்ணுது அப்படின்னா கொசுவோட சென்சரி பர்செப்ஷனை, அதாவது வாசனை உணர்வை டிஸ்டர்ப் பண்ணிடுது. இதனால் கொசு துளசி செடிக்கு பக்கத்திலே வராது. அது மட்டும் இல்லாமல் துளசிக்கு லார்விசிடல் ப்ராப்பர்ட்டி உண்டு, அதாவது கொசுவோட முட்டையிலேருந்து வரக்கூடிய லார்வாவை கொல்லக்கூடிய தன்மையும் உண்டு. இதனால் கொசு ப்ரீடே ஆகாது. இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸை பயன்படுத்தி கொசுவை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, கொசு நுழையக்கூடிய, வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய பால்கனி, ஜன்னல், வீட்டு வாசலில் துளசி செடியை வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் துளசி இலையோட எக்ஸ்ட்ராக்டை அரோமா லேம்பில் யூஸ் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக ஸ்கின் மேலே கூட அப்ளை பண்ணலாம். இரண்டாவது எலுமிச்சை புல், லெமன் கிராஸ். மனிதர்களுக்கே உரிய வாசனை உண்டு. அது பேர் ஹியூமன் சென்ட் அப்படிம்பாங்க. இது எதனால் அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து வெளிவரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, லாக்டிக் ஆசிட், வேர்வைனால. இந்த வாசனைக்கு கொசு அட்ராக்ட் ஆகி தான் நம்மளை தேடி வந்து கடிக்குது. இப்போ லெமன் கிராஸில் சிட்ரனல்லா அப்படிங்கிற ஒரு எசென்ஷியல் ஆயில் இருக்குது. இது கொசுவோட ஆல்ஃபாக்ட் ரிசெப்டாரை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால கொசு மனிதர்களுடைய வாசனையை உணர முடியாமல் பக்கத்திலே வராது. இதனால தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி லெமன் கிராஸை நேச்சுரல் இன்செக்ட் ரெப்பலண்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லெமன் கிராஸை கட் பண்ணி எரிக்கிறது மூலமாக கொசு வரவே வராது. இல்லை லெமன் கிராஸை தண்ணியில் பாயில் பண்ணி அந்த தண்ணீரை ரெப்பலன் ஸ்ப்ரேயாக யூஸ் பண்ணலாம். மூன்றாவது வேப்பமரம். நீம் ட்ரீல அசாடிராக்டின், நிம்பின் அப்படிங்கிற நேச்சுரல் இன்செக்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் இருக்குது. இது ரெண்டும் கொசுவோட வளர்ச்சியை மட்டும் இல்லை, இனப்பெருக்கத்தை தடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் வேப்ப இலையோட வாசனை கொசுக்கு அன்பிளசண்ட்டாக இருக்கும், அதாவது விரும்பத்தகாத சூழ்நிலை கொடுக்கும். அதனால் வேப்ப எண்ணெயோ இல்லை வேப்ப இலை சாறையோ ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம். வேப்ப இலை எரிக்கிறது மூலமாகவும் கொசு வராது அப்படின்னு ரிசர்ச் மூலமாக ப்ரூவே பண்ணியிருக்காங்க. நான்காவது சாமந்தி செடி, மேரிகோல்டு. சாமந்தி செடியில் பைரித்திரம் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் இன்செக்டிசைட் இருக்குது. இது ஒரு வாசனையை கொடுக்கும். இந்த வாசனை கொசுவோட நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கிறதுனால கொசு பக்கத்திலே வராது. அதில் சாமந்தி செடியை வீடை சுற்றி வச்சோம் அப்படின்னா கொசுவும் வராது, அழகாகவும் இருக்கும். சாமந்தி இலையும் பூவையும் பாயில் பண்ணி, அது தண்ணியில் பாயில் பண்ணி அந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளிக்கலாம். நேச்சுரல் ரெப்பலண்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஆனால் இலையையோ பூவையோ க்ரஷ் பண்ணி டைரெக்டாக ஸ்கின்ல தடவாதீங்க, சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி வரக்கூடும். ஐந்தாவது புதினா செடி. பிரியாணி உட்பட பல உணவுகளுக்கு அந்த வாசனை கொடுப்பதே புதினா இலை தான், இந்த மின்ட் லீவ்ஸ் தான். இந்த வாசனைக்கு காரணம், இந்த ஸ்ட்ராங் வாசனைக்கு காரணம் அதில் இருக்கிற மென்தால் மற்றும் புலிகோன் அப்படிங்கிற நேச்சுரல் காம்பவுண்ட்ஸ். இந்த வாசனை கொசுவை நோஸ் பிளைண்ட் ஆக்கிடுது, அதாவது மனிதருடைய வாசனையை உணர விடாமல் பண்ணிடுது. அதனால் நிறைய புதினா செடி வளர்க்கலாம். புதினா இலையை நல்லா க்ரஷ் பண்ணியோ இல்லை புதினா ஆயிலையோ, அது மின்ட் ஆயிலையோ நம்ம ஸ்கின்ல தடவுற மூலமாக கொசு நம்மளை கடிக்காது. ஆறாவது லாவெண்டர் செடி. லாவெண்டர் செடியில் லினலூல் மற்றும் லாவெண்டுலால் அப்படிங்கிற எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்குது. லாவெண்டர் ஆயிலுக்கு கிட்டத்தட்ட ரிசர்ச் படி 80% மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் ரேட் உண்டு. அதே சமயம் பாடி கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் இந்த லாவெண்டர் ஆயிலை யூஸ் பண்ணுறாங்க. லாவெண்டர் பூ அழகாக இருக்கிறதுனால ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக வீட்டை சுற்றி வைக்கலாம். அதே சமயம் பூவையும் இலையும் க்ரஷ் பண்ணி ஸ்கின் மேலே அப்ளை பண்ணுறது மூலமாக கொசு கடியும் தடுக்கலாம். இந்த 6 செடிகளும் உண்மையிலே எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னா
பல செயற்கை முறைகள் டெவலப் ஆக கொசுவும் தன்னை டெவலப் பண்ணிக்கிச்சு. இப்போ லிக்விடேட்டர் வச்சாலுமே கொசு பறந்து வந்து அதுக்கு மேலே வந்து உட்காருது. ஸோ பல செயற்கை முறைகள் ட்ரை பண்ணிட்டோம். இப்போ இந்த இயற்கை முறைகளை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.